ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த தாயானவள் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். நம் தாயானவள் அப்படி என்ன எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருப்பாள் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்திற்குள்ளாகவே என்ன ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்று அம்மா சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இன்று உன்னை தேடி வருகின்ற ஒரு நபரால் உன்னுடைய இல்லத்திற்குள் மிகப்பெரிய செய்வினை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய எண்ணமே இன்று உன் இல்லத்தில் எப்படியேனும் செய்வினைகளை வைத்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான். அவர்கள் அதற்காக தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீயோ அவர்கள் நல்லவர்கள் தானே, நம்மிடம் எப்பொழுதும் நல்லபடியாக தானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களோடு பேச விரும்புகின்றாய். என் தங்கமே, உன் தாயானவள் நான் சொல்கின்ற அடையாளங்களை நீ சரியாக கண்டுபிடித்து விட்டால் இன்று உன் இல்லத்தை நோக்கி வருகின்ற இவரை அங்கே அனுமதிக்காதே. அது மட்டும் அல்லாமல் இவர் நினைக்கின்ற விஷயங்களை இன்று உன் இல்லத்தில் நடத்த விடக்கூடாது. நான் அங்கு இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் சாத்தியமற்றது என்றாலும் என் குழந்தையே, நான் ஒரு அடையாளத்தை கூறுகிறேன் என்றால் அதில் காரணங்கள் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் தாயானவளே இப்படி சொல்லிவிட்டாளே என்று நினைக்காதே. நான் ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன்? என் பிள்ளையே, நம்மை சுற்றி நடக்கின்ற நல்லது கெட்டது பாதி உன்னை சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொள். எந்த அளவிற்கு அவைகளுக்கு இடம் கொடுக்கின்றாயோ அதை பொறுத்து அது உன் இல்லத்தில் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் சில கெடுதல்களை செய்ய நினைக்கின்றார்கள். அவர்களின் செயல்களை பொய்யாக்க வேண்டும். அவர்களின் செயல்களை நடத்தவிடக்கூடாது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை குறிவைத்து அவர்கள் நடத்துகின்ற விஷயங்களை இந்த தாயானவள் அறியாமல் இல்லை. என் பிள்ளையே, உனக்கும் அவர்களை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தும் அவர்களை நீ உன் இல்லத்திற்குள் அனுமதிக்கின்றாய். என் தங்கமே, நீ ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை நீ உணராமல் இல்லை. இருந்தும் அதை செய்வதற்கு காரணம் என்ன என்று இந்த தாயானவள் உனக்கு சொல்கிறேன் கேள். என் தங்கமே, அவர்கள் உன்னோடு பேசுகிறார்கள், உன்னோடு நல்லபடியாக பழகுகிறார்கள். திடீரென்று அவர்களிடம் பகைத்து கொண்டால் மனசங்கட்டம் ஆகிவிடும் என்று நீ நினைத்து கொண்டு அவரை விட்டு விலகாமல் தயங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் நீ இது போன்ற தவறை மீண்டும் ஒரு நாளும் செய்து விடாதே. இவர்களின் எண்ணங்கள் மிகவும் கொடுமையானது. இது போன்று ஒருவருக்கு செய்ய நினைக்கின்ற மனிதன் நிச்சயமாக தன் வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் ஒரு நாளும் கண்டுவிடப் போவது கிடையாது. செய்வினைகளை வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை ஒரு நாளும் எண்ணி பார்ப்பதில்லை போல. என் தங்கமே, சரி, இவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி என்ன நடக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்துகொள். உன் இல்லத்தில் வந்து அவர்கள் வைக்கப் போகின்ற செய்வினை என்னவென்று உனக்கு முன்பாகவே சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையே, செய்வினைகள் என்பது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் பலவிதமான சோதனைகளுக்கும் மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கின்றது அல்லவா? அவர்கள் அதனை ஏதோ ஒன்றை வைத்து உன் இல்லத்தில் செய்ய போவது கிடையாது. அவர்கள் செய்வினைகள் செய்ய போவது உன்னுடைய மனதிற்குள், உன்னுடைய குடும்பத்திற்குள் எப்படி பிரச்சனைகளை மூட்டிவிடுவது என்பதை தீர்மானித்து விட்டு தான் உன்னை பலிக்காடாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் பேசி உன்னுடைய மனதை குழப்பி உன்னை அவர்களுக்கு எதிராக அங்கே திருப்ப சதி நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அந்த சதியினை செய்கின்றவர்கள் யாரோ, ஆனால் அதை செய்ய வருகின்றவர் ஒரு பெண்தான். என் தங்கமே, இந்த பெண் உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருந்தாலும் அவ்வப்பொழுது
எப்பொழுது வெளியே சென்று சென்று வந்து கொண்டிருப்பவர். நிரந்தரமாக இங்கே தங்கி இருப்பவர் கிடையாது. ஆனால் எப்பொழுதெல்லாம் வந்து செல்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பூகம்பம் வெடித்தே தீரும். நீ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்தித்த பிறகு நாம் இனிமேல் இவர்களிடம் எந்த சவகாசமும் வைத்துக்கொள்ள கூடாது என்று நினைக்கின்றாய். ஆனால் மீண்டும் சில நாட்கள் கழித்து அவர்களை சந்திக்கும் பொழுதுதான் அந்த நட்பை மீண்டும் தொடர்ந்து விடுகின்றாய். என் தங்கமே, இதில் தவறு என்றும் சரி என்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சிலரது பழக்க வழக்கங்கள் உனக்கு பிடித்திருக்கும். அவர்களால் உனக்கு நல்லது நடந்தால் மட்டும்தானே அதை நீ தொடர வேண்டும். அவர்களால் தொடர்ந்து உனக்கு கெட்டதுதான் நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதேனும் பிரச்சனைகள் தான் வருகிறது என்றால் என் பிள்ளையே, அதை நீ சற்று கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதல்லவா? செய்வினை என்பது மந்திர தந்திரங்களால் மட்டும் செய்வது கிடையாது என் தங்கமே. ஒருவர் மனநிலையை மாற்றுவதும் ஒருவிதமான செய்வினைதான். உன்னுடைய துணையை பற்றியோ அல்லது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றியோ உன்னிடம் ஒரு முறை சொன்னால் நீ நம்ப மாட்டாய், 2 முறை சொன்னால் நீ நம்ப மாட்டாய். ஆனால் 10 முறை 11 முறை என்று மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லும் பொழுது அது உண்மையாக இருக்குமோ என்று உனக்கே தோன்றும். ஒருவேளை உன்னுடைய துணையின் மீது உனக்கு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் அது உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு தலைகீழாக புரட்டி போடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அது எத்தனை சரியான விஷயமாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் என் தங்கமே, பல கஷ்டங்களில் இருந்து நிச்சயமாக நீ உன்னை ஒதுக்கி வைத்துக் கொள்வாய். எல்லோருக்கும் ஒவ்வொரு வகையிலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. உனக்கு கஷ்டங்கள் அடுத்தவர்களால் மட்டும்தான் வருகின்றது. அதுவும் நீ கொடுக்கின்ற இடத்தினால் மட்டும்தான் உனக்கு வருகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு தேவையில்லாமல் இடம் கொடுக்காமல் யாருடைய எண்ணங்களையும் நீ உன் மனதிற்குள் எடுத்து செல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவான புரிதல்களோடு நீ இருந்துவிட்டால் போதும். என் பிள்ளையே, உன் இல்லம் தேடி வருகின்றவர்கள் நல்ல எண்ணத்தோடு வர வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்கள் எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களோடு மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தத்தானே செய்யும். என் தங்கமே, எல்லோருக்குமே என் பிள்ளை நல்லது நடக்க வேண்டும், நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் நடப்பது கிடையாது. கண்ணீரை மட்டுமே நீ காண்பதற்காக எல்லா விஷயங்களும் நடப்பதாக நீ உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயத்தை ஒருமுறை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து நீ மிக விரைவாகவே மீண்டு வந்து விடுவாய். என் குழந்தையே, செய்வினை செய்பவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை மட்டும் சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டு வரும்பொழுது நீ அதனை அனுமதிக்க கூடாது. உன்னுடைய இல்லத்திற்குள் யாரேனும் வர நினைத்தால் அவர்களை உள்ளே ஒருபொழுதும் அனுமதிக்காதே. வெளியிலே பேசி அனுப்பிவிடு. மிகவும் நெருக்கமானவர்கள் என்றாலும் வரவேற்பு அறையோடு அவர்களை நிறுத்திவிட வேண்டும். அதற்கு மேலும் அவர்களை உள்ளே அழைத்து கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடாது. என் பிள்ளையே, இந்த தாயானவள் சொல்வதை நீ பின்பற்றி வந்தாயானால் நிச்சயமாக யாராலும் எந்த செய்வினைகளையும் உனக்கு செய்துவிட முடியாது. உன்னோடு இருப்பவர்களை பற்றி தவறான செய்திகளை யாரேனும் சொல்கின்ற பட்சத்தில் அதை முதலில் நீ நம்புவதை நிறுத்திவிடு. அதற்கு உரித்தானவர்கள் யாரோ அவர்களிடம் சென்று அந்த விஷயத்தில் உண்மை எது பொய் என்பதை கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல நிகழ்வுகள், பல வெற்றிகள் எல்லாமே இனி உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே சந்தேகம் என்பது எந்த இடத்திலும் உனக்கு வரக்கூடாது. எந்த இடத்தில் வர வேண்டுமோ அது அந்த இடத்தில் மட்டுமே வந்தால் போதும். காரணம் இல்லாமல் உன்னோடு இருப்பவர்கள், இத்தனை நாள் உனக்கு கை கொடுத்தவர்களை எல்லாம், இத்தனை நாள் ஆபத்தில் ஓடி வந்து உனக்கு உதவி செய்தவர்கள் மீது எல்லாம் சந்தேகப்படாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையில் கிடைக்கின்ற நல்ல நட்பினை தொலைத்துவிட்டு கிடைக்க இருக்கின்ற ஒன்றுக்கும் ஆகாத நட்பினை தொடர்வது எப்படி வாழ்க்கைக்கு நல்ல விஷயமாக இருக்கும்? என் தங்கமே, உன் தாயானவள் சொல்கின்ற நல்ல
நல்ல வாக்கு உனக்கு உரைக்கும் என்று நினைக்கின்றேன். இனியாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எப்போதும் உன்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது. எப்போதும் யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது என்பது உண்மை அல்லவா? இந்த தாயானவள் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு காப்பாற்றி கொடுத்து விடுவேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.